Hi students, this is Vijay Max. Example 2.7. Find Z inverse if Z equal to 2 plus 3i into 1 minus I. Z கொடுத்துட்டு இது வந்து Z inverse value என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. First given Z equal to 2 plus 3i into 1 minus I. இது பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம்ஸ் மல்டிபிள் கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் நார்மலா மல்டிப்ளை பண்ணி ரெக்டாங்குலர் ஃபார்மா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த 2 எடுத்து செகண்ட் டேர்ம் கூட 2 டேர்ம்ஸோட மல்டிப்ளை பண்றோம். 2 1s are 2, 2 into minus I minus 2i, then plus 3 into 1 means plus 3i, plus into minus minus 3 into I square, then 2 minus 2i plus 3 என்ன உங்களுக்கு பார்த்தோம்னா plus I, இங்க minus 3 into I square value is minus 1, minus 1 into minus 3 னா இது வந்து plus 3. இப்போ ரியல் பார்ட் நம்ம ஆட் பண்ணும்போது 2 plus 3 is 5 plus இமேஜினரி பார்ட் is I. அப்போ இதோட Z வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 5 plus I அப்படின்னு கிடைச்சிருக்கு. Then find Z inverse. So Z inverse equal to write as 1 by Z1. So 1 by Z1 is 5 plus I. So இந்த 5 plus நம்ம என்ன பண்றோம்னா கான்ஜுகேட் சிஸ்டம் அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்றோம். ஓகே, so Z inverse equal to, so 1 by 5 plus I into, so conjugate means இந்த denominator termல centerல sign change பண்ணி numerator by denominator multiply பண்ணிக்கணும். So 5 minus I divided by 5 minus I. So numerator multiple, denominator multiple. 1 into 5 minus I means that is 5 minus I. Denominator 5 plus I into 5 minus I means இங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. a plus ib into a minus ib, a square plus b square. a square னா 5 square, அது வந்து 25. b square னா 1, i பக்கத்துல வரதா b, அது வந்து 1 square னா 1. அப்புறம் ஃபைனல் ஆன்சர் இஸ் 5 minus I divided by 26. ஓகே, இது இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 5 by 26 minus I by 26 எழுதிக்கலாம். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே.